Hello friends, welcome to my channel. Today video la Oreo biscuit வெச்சு mini choco lava cake செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் கேக் செய்யிறதுக்கு 30 rupees Oreo biscuit பாக்கெட் எடுத்துர்க்கேன். முதல்ல இந்த மாதிரி சின்னதா 2 பிளேட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் நாம பிஸ்கெட்டை ஓபன் பண்ணிட்டு பிஸ்கெட் தனியா அதில இருக்க cream தனியா எடுத்துக்கலாம். இந்த cream-ஐ நாம ஒரு சின்னதா ஸ்பூன் வெச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா நாம கையில யூஸ் பண்ணி எடுத்தாலும் வரும். நான் மொத்தமா எல்லா க்ரீமையும் பிஸ்கெட்டையும் தனியா பிரிச்சிட்டு காட்றேன். க்ரீம் எடுக்கும்போது அது உடையாத மாதிரி பார்த்து எடுங்க. தனியா பிரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பிஸ்கெட்டை சின்ன சின்ன துண்டுகளா உடைச்சு எடுத்துக்கலாம். நாம பிஸ்கெட்டை அப்படியே சேர்த்தோம்னா நமக்கு மிக்ஸில நல்லா அரையாது. மிக்ஸில சிக்கிக்கும். அதனால தான் நாம இந்த மாதிரி உடைச்சிட்டு மிக்ஸில சேர்த்துக்கலாம். இது கூட நாம 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இது ஒரு பவுல்ல மாத்திட்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சமா ஒரு சின்ன கப்ல சேர்த்து ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கலந்து விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப திக்கா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மில்க் ஒரேடியா கலந்துராதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு கேக் வந்துட்டு நல்லா சாஃப்ட்டா வரும். தண்ணி ஆயிடுச்சுனா கேக் வராது. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கேக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ நான் கொஞ்சமா நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பாதாம், 2 முந்திரி, 3 பிஸ்தாவை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிட்டு கலந்து விட்டுருக்கேன். நீங்க உங்ககிட்ட நட்ஸ் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க இல்லனா நீங்க இத ஸ்கிப் பண்ணிடலாம். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குழி பணியாரம் panல நாம கொஞ்சமா நெய் தடவிட்டு அதுக்கு அப்புறம் இத கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க ஊத்துனாலே கரெக்ட்டா இருக்கும். நான் மொத்தமா ஊத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில நாம எடுத்து வச்சிருந்த க்ரீமை ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே நாம எல்லா குழியிலயும் வெச்சிடலாம். பாருங்க நான் ஃபுல்லாத்துலயும் வெச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேல இன்னும் இருக்க பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமா இந்த க்ரீம் கவர் ஆவற மாதிரி ஊத்தி விட்டுக்கலாம். நான் எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஊத்திட்டு ஸ்டவ்ல எடுத்து வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மீடியம் ஃப்ளேம்ல இந்த கேக் வந்துட்டு நல்லா வேகட்டும். நாம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்பதான் வந்துட்டு நல்லா வேகும். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கறப்ப நமக்கு ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இப்போ நாம ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நாம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இத ஓபன் பண்ணிட்டு பார்க்கறேன். பாருங்க கேக் நமக்கு 2 சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இத ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லா கேக்கையும் வேற பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். அவ்வளவுதான் ஓரியோ மினி சாக்கோ லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இது மேல நான் கொஞ்சமா நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த கேக்கை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you.